எண்ணி எடுத்து அடுத்து இல்லைப்பா ஆண்டி ஆண்டி இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா சார்? இல்லை பண்ணு இப்படி இருக்குல்ல சார், இதில் முட்டை வச்சுருங்க. முட்டை வச்சு இது சென்டரை கவர் பண்ணிக்கோங்க. சென்டரை கவர் பண்ணோடனே ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அட்டையை எடுத்து இந்த கைக்கு காவுக்குள்ள விட்டுருங்க. இந்த காவுக்குள்ள விட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி இந்த ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி ஒரு முடியில் அப்படி பிடிச்சி இப்படி சட்டில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி மறுபடியும் இப்படி பரட்டி இப்படி இது ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு சென்டருக்கு கரெக்ட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி கொடுத்தாலும் ஒரு சூப்பராக தான் இருக்கும். இப்படி வச்சு நுனியில் அப்படி கையில் பிடிச்சிக்கணும். இப்படி நுனியில் ஓகேங்களா? இன்னொன்று போடுறேன். விஜய் போட்டு போட்டுமா? அப்படி வச்சு அட்டையை உள்ள வச்சு இதை கைடு எப்படி எடுத்து ஓகேங்களா? இப்படி வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிறது எதுவுமே பண்ணாது சார். அது வாட்டுக்கு இருக்கும். அதனால தான் எஸ்எஸ் போட்டு ஹெவியாக போட்டுருக்கு. நீங்கள் வெயிட் வச்சாலும் உங்களுக்கு கடன்னு எந்த சவுண்டும் வராது. ஓகேங்களா? இன்னும் ஒன்று நான் பண்ணுறேன் சார். அதுக்கு அடுத்து அவங்க பண்ணுறேன். நம்பி இருக்குல்ல சார், அவ்வளோதான். இறுக்கி கொடுக்கணும். இறுக்கி கொடுக்க தேவையில்லை, சென்டர் பண்ணி வச்சு கொடுத்தா போதும். அதை இறுக்கிக்கணும். ஃபோட்டோ எடுத்துக்கோ, ஸ்டில் எடுத்துக்கோ. ஒரு ஃபோட்டோ முடியாது, கழுத்து நேரம் ஆகுமா? அது சூப்பராக இருந்தது சார். இன்னும் ஒன்றா நீங்கள் தான் போட்டாங்க, கட் பண்ணிக்கோங்க. சார் போட்டுருக்கேன். இல்லை வேறு டென் இல்லை அப்படிலாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் பண்ணதே பண்ணுங்க, தூக்கி வைக்கிறேன்.